கற்றங்கியின் நெடுவாயுவின் நிலை கண்டவர் கதியால் மற்றங்கொரு வழிவுற்றது மாறாடுரு காலை பற்றங்கொரு மயில் அன்னது அது பற்றங்கு ஒரு மைன் இருக்கீங்க, ஒரு மைன் இங்க இருக்கு. பற்றங்கொரு மயில் அன்னது சரியா வர மாட்டேங்குது. பற்றங்கொரு மயில் அன்னது மாதான் வரணும். மயில் வந்தா படிக்க வர மாட்டேங்குது. மயில் தான் இல்ல, அது மயில் அன்னதுங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், அந்த ஐகார குறுக்கத்தை கொண்டு போய் பற்றங்கொரு மயில் அன்னது பயில்கின்றது ஒரு செயலா உற்றங்கது புறம்போய் உடல் புகுந்தால் என்ன உணர்ந்தான். கற்று அங்கியின் நெடுவாயுவன் நிலை கண்டவர் கதியார். அக்னி வாயு ஆகிய தண்ணீரை அறிந்தவர், ரொம்ப கொஞ்சம் பிலசாபிக்கலா போறது. கதியால் கூடு விட்டு கூடு பாய்பவர்கள் மற்ற அங்கு ஒரு வடிவுற்று அது மாறாடு இருக்காரு. என்ன பண்ணுவாங்க யோகியர்கள், அக்னி வாயு இவற்றின் நிலையை அறிந்தவர்களாகிய யோகியர்கள் தன்னுடைய உயிரை தன்னுடைய உடலை விட்டு உதிர்த்து விட்டு உயிரை இன்னொரு கூட்டில் இந்த உடலானது தள்ளாடும். அப்புறம் அந்த உயிர் மறுபடியும் திருப்பி வந்து எழுதும். அந்த மாதிரி ராவணன் அன்னது பயிர்கின்றது ஒரு செயலால் உற்று அங்கு அது புறம்போய் உடல் புகுந்தால் என உணர்ந்தான். அவனுடைய உயிரானது அவன் உடம்பை விட்டு வெளில போய் மன்னிச்சு உயிர் போய் உயிர் வந்தது. ராவணனுக்கு உயிர் போய் உயிர் வந்தது, அவ்வளவுதான். அந்த ரெண்டாவது ஒரு எப்படி படிக்கிறது, மற்ற அங்கு ஒரு வடிவுற்றது மாறு மற்ற அங்கு ஒரு வடிவு உற்று இன்னொரு வடிவத்தை மாறாடு இருக்காது. அந்த அது இன்னொரு வடிவத்தை போய் சேரும். இந்த உயிரானது இன்னொரு உடலை போய் சேர்ந்த சமயத்துல இந்த உடலானது மாறாடும். மாறாடுதல் ஒரே மாறு ஆடுதல். ஓ ஓகே, ஊசலாடுதல். மாறாடுதல் காலை பற்றங்கொரு மயில் அன்னது இது பற்றங்கு அருமையின் இங்க வேற மாதிரி பிரிச்சிருக்காங்க. நீங்க படிங்க. இங்க வந்து பற்று அங்கு ஒருமையில் அன்னது பயில்கின்றது ஒரு செயல். பற்று அங்கு அருமையின் அன்னது பயில்கின்றது ஒரு செயல். இதுல ஒருமைதான் பொருத்தமா இருக்கு. முன்பு அது எந்த உடலோடு ஒருமைப்பட்டிருந்ததோ அந்த உடலுக்கு அந்த உயிர் திரும்பி வரும்போது அது திரும்ப உணர்வு பெறுவதை போல அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் பாட்டுக்கு. அதுதான் சரியா இருக்கு. ஒருமை உணரா நெடி உயிரா உரை உதவா எரி உமிழா இணையாருமில் அவன் நேர் வர எய்தா வரி செய்தாய் அணையா இனி எனதூள் என வடரா எது படரா அடரா எது படரா பனையார் புயம் உடையான் இடை சிலையும் மொழி பகர்வான். ஏன்னா அந்த இந்த அடரா எதிர்படுறா இல்லையா, அந்த 4வது நிலையில போல 3வது நிலை வச்சாச்சு. உணரா நெடுது உயிரா உயிர் உதவா உரை உதவா எதையும் ராவணனால எதையும் உணர முடியவில்லை. நெடுது உயிரா நீண்ட பெருமூச்சு விட்டு நல்ல உணர்ச்சி விட்டு உணரா அந்த இதுல இருந்து ரெக்கவர் ஆகி உணர்ச்சி அடைந்து நெடுது உயிர்த்து நீண்ட பெருமூச்சு விட்டு உரை உதவா சொல்லி வார்த்தை எரி உமிழா வார்த்தை சொல்லி அவனுடைய மூச்சில் அக்னி பெறுவது போல அவருடைய மூச்சு விட்டு இணை ஆறும் இல் அவன் நேர் வரவு எய்தா வழி செய்தார். தன்னை யாரும் தன்னை ஒப்பார் எவரும் இல்லாத அனுமான எதிரே வந்து அணைய என்னை நெருங்கி வருவாயாக, கிட்டவா அணைய கிட்டவா, இனி எனது ஊழ் என அசரா எதிர்படரா அடரா எதிர்படரா பனை ஆறு உடையானிடை பருத்த தோள்களை உடைய அனுமனிடம் இந்த மாதிரி வார்த்தைகளை ராவணன் சொல்ல தொடங்கினான். பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தான்.
அசராங்கிறது பொருளே இல்லையா? அசரா இல்ல, அடராதான். அடரா. இங்க பாருங்க, இங்க ரெண்டா இருக்கு. இங்க அடரா. ஆமா. அதான் இந்த மாதிரி எழுத்து பிழையே படுத்துருது. பொது என்பது முதே அது நின்பாதது மறவோய் அது என்பவர் புறம் நின்றவர் உலகேறினும் அடைத்தாய் சது என்பது சது என்ற எதிர் மதரோன் உரைந்தால் இறை சதியே மெதிவென்பது உணர்ந்தேன் இனி வென்றாய் இனி விடதோ வலி என்பதும் உளதே, நெளிவென்பதும் உணர்ந்தேன். வலி என்பதும் உளதே, அது நின்பானது மறவோய் அது என்பவர் புறம் நின்றவர் உலகேறினும் அடைத்தார் சதி என்றது மலரோன் உரை தந்தால் இறை சலியேன் மெலிவென்பதும் உணர்ந்தேன் என்னை வென்றாய் இனி வேறதோ. ராவணனுக்கு போய், அதாவது ஏறத்தாழ அவனை கட்டி தழுவாத குறை, அனுமனை கட்டி தழுவாத குறை, வலி என்பது உடனே பலம்னு ஒண்ணு இருக்கா? அப்படி இருக்குமானால் அது நின்பாலது, அது ஒன்று மறவோய். மற்றவங்கள அலி, மற்றவங்கள ஆணு இல்ல பெண்ணு இல்ல அலி, அலி என்பவர் புறம் நின்ற மற்றவங்கள அலிப்ப நீதான் ஆண். உலகேடையும் அழைத்தார், உலகேடையும் உன் புகழாலே அழைத்தார். சரி என்று எதிர் மலரோன் உரை தந்தார் இறை சலியே. பிரம்மதேவனே வந்து இந்த மாதிரியான குத்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட நான் கலங்க மாட்டேன். மெலிவென்பது உணர்ந்தேன், தளர்ச்சி என்பதை இப்பதானா முதல் தடவை உணர்ந்தேன். என்னை வென்றாய் என்ன ஜெயிச்சிட்டானே. என்ன டயலாக், என்ன சிச்சுவேஷன் அங்க லக்ஷ்மணனுடைய அபராதம் உடஞ்சிருக்கு. அவனுக்கு இத்தனை நேரம் கிடைச்சாச்சு, இப்போ அவனுக்கு இவ்வளவு நேரம் கிடைச்சாச்சு. இத்தனை நேரம் அவரை போட்டு இது பண்ணியிருக்கான். ரெக்கவர் ample time, very precious time. ஒன்றொன்று இனிவுரை நேருவது உன்மார்பின் என் ஒருகை குன்றின் மீது கடைநாள் விழும் உருமையேறு என குத்த இன்று உன் நிலை தருவாய் எனின் நேர் பிறருதரோ இன்றும் முதல் என்றும் முதல் இதை ஓர் பகை என்றான். இது ராவணன் வந்து அனுமார் சுத்தி தான் பண்றான். அனுமார் பண்ணது பூரா ராவணனை எகத்தாளம் பண்ணான். இவன் அப்படி திக்கு திணறி பண்றான். ஒன்றுண்டு நீ ஒரே நேருக்கு சொல்லத்துக்கு ஒரு வார்த்தை பாக்கிருக்கு. உன் மார்பின் என் ஒரு கை, இருபது கை வேண்டாப்பா, ஒரு கையா. உன் மார்பின் என் ஒரு கை குன்றின் விசை கடநாள் விழும் உருமேற குத்த. என் ஒரு கையால யுகாந்த காலத்துல மலை மீது வந்து விழுகின்ற இடியை போல உன் மார்பு மேல என் கை வந்து விழும். அந்த ஒரு வரம் நின்று ஒரு உன் நிலை தருவாய். நின்று உன் மார்பை காட்டு. இப்படி காட்டினா நின்னேர் பிறர் உலகம், உன்னை ஒப்பார்கள் யாரும் இருக்கிறார்களா? இன்று முறை என்று முறை இதை ஓர் பகை. இன்னைக்கு இருப்ப என்னைக்கு ராமன சீத்தையும் கொடுத்த அதே வரும், அதே வரும். இந்த இருத்தின்னு சீத்தை வாழ்த்துற மாதிரி ராவண வாழ்றான். இன்றும் முறை என்றும் முறை இலை ஓர் பகை. எனக்கு மட்டும் மார்பை காட்டி நான் அவனை குத்து குத்திக்கிறேன் என்றான் இது சென்றான் இது அது மாறுது என நீ வென்றாய் நதியோ உன் உயிர் வீடாது உரை செய்தாய் நன்றாக நீ மிதை நன்று என் நல்கா எதிர் நடவா குன்றாகி திரதோது அவன் கடன் கொள்கை என கொடுத்தான். இவனோட நயத்தை பாருங்க. அவன் வந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்குறானோ அதே மாதிரி ஒரு கீழே இறங்குறான். என்றான் இது சென்றான். அப்படி சொன்னவனாகிய ராவணனுக்கு எதிரில் அனுமன் சென்றான். இகழ் அழுமாறுது என நீ வென்றாயோ உன் உயிர் விடாது உரை செய்தார். நான் உன்னை ஜெயிக்கல, நீதான் என்ன ஜெயிச்சுட்ட. ஏன்னா நான் ஒரு குத்து குத்தி நீ இன்னும் உயிரோட இருக்க பாரு. இது டோட்டல் டைவர்ஷன். He is totally engaged with Hanuman. உன் உயிர் வீடாது உரை செய்தார். நன்றாக நிலை நன்று இருக்கியே பிரமாதமா. இந்த நிலை நல்ல நிலை என்று நல்கா இது நடவா எதிரே நடந்து குன்றாகிய திரள் தோழவன் கடன் கொள்கை என்று கொடுத்த. உன் கடன் இது வாங்கிக்கோ, கடன் கொள்கை என கொடுத்தான்.
என்று கொடுத்தார். உருக்கி தன் எதிர்நின்ற உரத்தில் தனது ஒளிப்பல் இறுக்கி பல் நெடுவாய் மடித்து இறை கண்டோறும் இழிய உருக்கி பொது நிமிர்ப்பல் விரல் நெறிய திசை முடிய குறுக்கி கர் நெடுந்தோள் புறம் நிமிர கொடுக்குத்த காட்சி அப்படியே கண்ணு முன்னால் தெரியுது. உருக்கி முந்தின பாட்டுல அவர் அந்த கடன் கொள்கை வந்து ராமன் சொன்னதா இவர் உரை எடுத்திருக்காரு. கடன் கொள்கை, கடன் கொடுக்கன்னு அந்த கடனை கொடுக்கறத திரும்ப வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்தனதான் இவர் உரை எழுதியிருக்காரு. கடன் கொள்கைன்னா அனுமன் தான் உன் கடனை வாங்கிட்டு உனக்கு தர வேண்டிய நீ ஒரு கடன் எனக்கு கொடுத்த அந்த கடனை திருப்பி கொடுக்க. அவர் வந்து அந்த நல்காவோட ராமனோட இது முடிஞ்சிட்டு இருக்காங்க. எதிர் நடவால இருந்து ராவணனும் அவரோட ஒன்னும் பெரிய மாற்றம் இல்லை, ஜஸ்ட் ஒரு தகவல் சொன்னேன். உருக்கி தனி எதிர் நின்றவன் உழைத்து சிறந்து தன் எதிர் நின்றவன் மார்பில தனது ஒளிர் பல் இறுக்கி தன்னுடைய மின்வதாகிய பற்களை கடித்து பல நெடுவாய் மடித்து 10 வாய் மடித்து கண்தோறும் நெருப்பு சிந்த முறுக்கி பொதிர் நிமிர் பல்விரல் நெறிய பல விரல்கள் கைய முறுக்கல எல்லா விரல்களும் இருக திசை முறிய குறுக்கி பண்ணி வளைச்சு நெடுந்தோள் புறம் நிமிரப்போடு தோளுக்கு பின்னால் கை பின்னால் போக நெடுந்தோள் புறம் நிமிரப்போடு பின்னால வரைக்கும் போய் குத்த நெடுந்தோள் புறம் நிமிரப்போடு குத்த படிபேரினும் பதையா வலுதத்து எழு வழியா வலியாரினும் வலியான் வெள்ளக்கரை உலத்து அதிர்கழ வையவன் கரத்தால் வெள்ளை பெருங்கிரியாம் என சதித்தான். வள்ளக்கடல் கொள்ளப்பட படிவேரினும் பதையா வள்ளல். இந்த வள்ளல் யாரு? அனுமன். வள்ளல் பெரு வெள்ளத்தேரு வலியார் என்னும் வலியான் கள்ளக்கரை உள்ளத்தது கடல் வெய்யவன் கரத்தால் தள்ள தட வெள்ளி பெருங்கிரியாம் என சலித்தான். ஆழம் நிறைந்த கடலை கொள்ளும்படியாக விரிந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பூமியே பெயர்ந்தாலும் பதையா நிலை கலங்காதவனாகிய அனுமன் பெரு வெள்ளத்து எரு வெளியாரின் வலியான் வலிமை வாய்ந்த எல்லா வலிமை வாய்ந்த வலியவர்களை காட்டிலும் வலியவர். ஒரே வார்த்தையில வலிமை வாய்ந்த வலியவர்களை காட்டிலும் வலிய கள்ளக்கரை உள்ளத்து அதிர் அதுவும் தான். கள்ளக்கரை உள்ளது கள்ளமாகிய குற்றம் அந்த கரை உள்ளத்தை கொண்டவனாகிய அதிர்கடல் வெய்யவன் கரத்தால் அவனுடைய ராவணனுடைய கையாலே தள்ளப்பட்டு தள வெள்ளி பெருங்கி விலாசகிரி தளர்ந்து ஆடியது போல அனுமனும் நிலை கலங்கி அசைந்தான். இங்க இது வரைக்கும் நம்மள கொள்ளை கொண்டதாகிய அந்த சந்தம் இப்ப முடியுது. சரித்த காலையின் இமயவர் உலகெல்லாம் சரித்ததால் அறஞ்சரித்தது மெய்மொழி தகமும் சரித்ததன்றி புகழோடு சுருதியும் சரித்த நீதியும் சரித்தது கருணையும் தகமும். சரித்ததாலையும் இமயவர் உலகெல்லாம் சரித்த அனுமன் தளர்வுற்ற நேரத்தில் இந்திரா தேவர்களுடைய உலகமெல்லாம் தளர்வுற்றது. சரித்ததால் அறம் சலித்தது மெய்மொழி சத்தியவா தர்மமானது தளர்ந்தது. சத்திய வாக்கியங்கள் எல்லாம் தளர்ந்தன. தகவும் சலித்தது, நல்ல பண்பும் சலித்தது. அன்றியும் புகழோடு சுருதியும் சலித்த. புகழும் வேதங்களும் தளர்ந்தன. சலித்த நீதியும் தர்மமும் தளர்ந்தது, நீதியும் தளர்ந்தது. சலித்தன கருணையும் தவமும். தளர்ந்தன கருணை தவம் ஆகிய தன்மைகள். உலகு அறம்
வேற என்ன? மெய்மொழி, மெய்மொழி, சொற்கள், அகவு, அகவு, புகழ், சுருதி, நீதி, கருணை, தவம். இது அத்தனையும் அனுமனோட சேர்ந்து கலர்ந்த அணைய காலை நெருக்குலத் தலைவர வழியோர் எனையர் அன்னவர் யாவரும் ஒரு கூட தேந்தி நினைவின் முன்னோடு விசும்பொரு வெளியின்றி நெருங்க வினையென்றறிந்தி ராவணன் மேல் செலவிட்டார்கள். அணைய காலையின் அரிக்குல தலைவர் அவ்வழியோர் எனையர் அன்னவர் யாவரும் ஒரு கோடி ஏந்தி நினைவின் முன் நெடு விசும்பு ஒரு வெளியின்றி நெருங்க வினை இது என்று அறிந்து ராவணன் மேல் செலவிட்டார். உடனே வானர தலைவர்கள் அத்தனை பேரும் ரெக்கவர் ஆயிட்டாங்க. அத்தனை பேர் சுதாரிச்சிட்டார். இந்த ஒரு காட்சியை பார்த்து முடிச்ச உடனே அணைய காலம் அந்த சமயத்தில் அரிக்குல தலைவர் அவ்வழியோர் அந்த பக்கத்தில் இருந்து கூடியவர்களே வானர தலைவர்கள் இருந்தவரும் அன்னவர் யாவர் இணையர் அன்னவர் யாவர் அவர்கள் எத்தன்மை கொண்டவர்களாக இருந்தார். ஒரு ஆளுக்கு ஒரு மலையை பேர் தெரிந்து கொண்டார்கள். எல்லாரும் இன் சிங்க், டோட்டல் சிங்க். என்ன நினைவின் முன் நெடு விசும்பு ஒரு வெளி இன்றி நெருங்கு. நினைக்கிறதுக்கு முன்னால பெரிய ஆகாயத்துல கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எல்லா மலைகளும் நெருங்க வினை இது என்று அறிந்து செய்யக்கூடிய காரியம் இது என்று அறிந்து ராவணன் மேல ஒரே சமயத்தில் இன் யூனிசன் எரிஞ்சார்கள். ஒத்த கையினர் ஊழியின் நிறுதியின் உலகை மெத்த மீதெழு மேகத்தின் விசும்பலாம் இடைய 100 கோடிக்கு மேல் பனிபடி சிகரம் எத்த மேல் செல எரிந்தனர் பிரிந்தனர் இமையோர். ஒத்த கையினர் எல்லாம் ஒரே சமயத்துல ஒரே மாதிரி ஓங்கிய கைகள். ஒத்த கையினர் ஊழியின் இறுதியின் உலகை மெத்த மீது எழும் விசும்பு மேகத்தின் விசும்பெல்லாம் இடைய. ஊழியின் இறுதி காலத்துல உலகத்தின் மேல எழுந்து வரக்கூடிய அத்தனை மேகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டது போல 100 கோடிக்கு மேல் 1000 கோடிக்கு மேல பனிமடி சிகரம். சாதாரண இத்துடன் மலைகள் நல்ல மனிதங்கக்கூடிய உயரமான மலைகள் எத்த எற்ற மேல் சில எரிந்தனர் பிரிந்தனர் இமைகள். எல்லாரும் ஒரே சமயத்துல 1000 கோடி மலைகளை ராவணன் மேல விட்டெறிந்தனர். இமையவர்கள் தேவர்கள் சிதறி ஓடினார்கள். நம்மள அடிக்க மழை வருதுன்னு தானே நினைப்பாங்க. மேல எல்லாம் ஒண்ணா வருதுல்ல, மேல பட்டு போறது. யாரோட சிக்ஸர் யாரும் நீங்க வர்ணிக்கிறதுக்கு இந்த வரையும் யாராவது சிக்ஸர் அடிச்சா வர்ணிக்கிறதுக்கு இந்த வரையும் பால் அப்படி மேல போகுது. தருக்கி வீசிட விசும்பிட மின்மை ஏற்ற மின் நெருக்குகின்றன நின்றன சென்றின நிறைந்த அருக்கனும் மறைந்தான் இருள் விழுங்கியது தண்டம் சுருக்கமுற்றன அரக்கரன்றிமை அவர் சூழ்ந்தனர். தருக்கி வீசிட வானரர்கள் செருக்கோடு மலைகளை வீச விசும்பு இடம் இன்மையில் தம்மில் நெருக்குகின்றன. ஆகாயத்தில் இடம் போராட்டத்தினால மலைகள் ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொள்கின்றன. நின்றன சென்றில் நிறைந்தன. மலைகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கிக் கொண்டும் சென்றில நின்றன. மேலே செல்வதற்கு இடமில்லாமல் விழுந்தே இருக்கு. மேல போறது விழறதுக்கு இடம் இல்லை. அருக்கனும் மறைந்தான். சூரியனை மறைத்து கொண்டது இருள் விழுங்கிய தண்டம். சூரியன் மறைந்து கொண்டால் இருள் அண்டத்தை விழுங்கியது. சுருக்கம் ஊற்றினர். அரக்கர்கள் எல்லாம் சுருக்கினர். அதாவது அவர்களுடைய அளவு குறைந்தது, அரக்கர்கள் அடிந்தனர் என்று இமையவர் சூழ்ந்தார் என்று தேவர்கள் தெரிந்து வந்தார். அருக்கனும் மறைந்தான் வந்து சூரியன் இது மழை வேளான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மேலேயே ஒவ்வொரு மலையும் அப்படியே இது பண்ணிட்டு ஒரு போடுற மாதிரி எல்லா மலையும் ஒன்னோட ஒண்ணு இடிச்சிட்டு மேலேயே நின்று, அதனால சூரியன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு ஸ்கிரீன் மாதிரி அந்த இதுல பாலகண்டத்துல வந்து அம்புனால ஒரு சரக்கூடம் அமைச்ச மாதிரி இது வந்து மலைக்கூடம். மகாபாரதத்துல சூரியனை மறைச்சது இன்னொரு
250 பாட்டு. முண்டினொன்று பட்டுடைவன இடித்து தரும் மதிரச் சென்று வன்புரி மின்பல செறிந்திட தெய்வ வென்றி வில்லன விழ நிழல் விழித்திட மேன்மேல் கன்றி ஓடிட கனமழை நிகழ்த்தன கற்கள். உட்பட்டதுக்கு கட்டமாக தான் இருக்கு. அதுக்காக தான் இன்னொரு தடவை வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் நம்ம குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான இடங்களெல்லாம் குறிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் வரப்போகுது, நிறைய வரப்போகுது. இதெல்லாம் படிக்கக்கூடிய இடங்கள் இந்த வேண்டாம், அல்லது அதுக்கு வேற ஏதாவது இருந்தாலும் பின்னால் சேர்த்துக்கொண்டு அது இன்னொரு தடவை படிக்கலாம். ஒன்றின் ஒன்று பட்டு உடைங்க. ஒன்று மேல ஒன்று மேல போய்கொண்டிருக்கிற மலைகள் ஒன்று மேல ஒன்று பட்டு உடைந்து தெரித்து விழுகின்றன. இடித்து ஒரு மதுர சென்ற வன்பொறி நின் பல சொரிந்திட மின் பல செறிந்திட இடித்து ஒரு மதுர இடித்து இடி அதிரும்படியாக இடித்து சென்ற வன்பொறி மின் பல செறிந்த நெருங்கிட நெருப்பு பொறிகள் மின்னலை போல ஆகாயத்தில் நெருங்கவும் தெய்வ வென்றிகள் என நிழல் விழுந்து கீழே விழக்கூடிய நிழலாந்து எப்படி இருக்குன்னா பல வகையான ஷேட்ஸ் இருக்கு. அதனால வானவில் போல அதனுடைய நிழல் மேலும் கீழே விழ மேன்மேல் கன்றி ஓடிட கல்மழை நிகழ்த்தன கற்கள். மேலும் மேல் தாக்கி ஓடுவதால கன்றுதல் அப்படின்னா கோபித்தல் ஒரு பொருள். இங்க வந்து தாக்குதல். கன்றி ஓடிட கல்மழை நிகழ்த்தன கற்கள். மேலே கல்மழை பெய்யுது போல இல்ல கனமழை நிகழ்த்தன கல்மழை அப்படியா? இங்க கனமழை நிகழ்த்தன கற்கள்னா ஒன்றும் அது ஒரு விசேஷமாவே தோணலையே. கனமழை நிகழ்த்தன கற்கள்னா அது இருக்கிற மாதிரி இருக்கு. கல்மழை நிகழ்த்தன கற்கள்னா அதே அது கோமையா சொல்லுவாங்களா? இல்ல கல்மழை பொழிகின்ற சொல்லுங்க நீங்க படிக்கணும்னு ஞாபகப்படுங்க. கல்மழை பொழிகின்ற மலைகள்னு, அதாவது மேல போகக்கூடிய மலைகள் எல்லாம் கல்மழை பொழிவது போல பொழிந்தன. இதுல வந்து இந்த நிழல் வந்து எப்படி இந்திர தனுஷ் மாதிரி இருக்குங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. மலைகள்ல இருக்கிற மணிகள்ல சூரிய வெளிச்சம் பட்டு அந்த விப்ஜியா கீழே விழுது. இருந்து நீங்கிய இராக்கதப்பிடும் பெரும்படை எங்கும் விரிந்து சிந்திர வானத்து மீனோடு விமானம் சொரிந்த வெம்பொலி படக்கடல் சுவர்ண தோற்றம் கரிந்த கண்டகர் கண்மணி எனப்பல கழறி என்பலகள் இருந்து நீங்கியது ராக்கதர் பெரும்படை. அரக்க சேனையானது, அரக்க பெருஞ்சேனையானது சிதறி ஓடியது. எங்கும் பிரிந்து சிந்திர வானத்து மீனோடு விமானம். எல்லா இடங்களிலும் நட்சத்திரங்களும் ஆகாயத்தில் உலாவிக் கொண்டிருப்பதாகிய பல வகையான விமானங்கள், புஷ்ப விமானம் மாதிரியான விமானங்களும் அடிபட்டு இந்த கற்களால் அடிபட்டு கரையில வந்து விழுந்தன. சொரிந்த வெம்பொலி பட கடல் சுவரின. இந்த மலை ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிறதுனால ஏற்பட்டதாக இத்தனை மலை 1000 கோடி மலை, லட்சம் கோடி 100 கோடி 100 கோடி 10 கோடி 10 1000 தானே. 1000 கோடி மலை ஏதோ கணக்கு தானே. இப்படி பட கடல் வற்றியது. கடல் சுவரின கடல் வற்றியது. தோற்றம் கரிந்த கண்டகர் கண்மணி. தோற்றம் கரிந்த கண்டகர் கண்மணி. அரக்கர்களுடைய கண்மணிகள் கண்கள் தோற்றம் கரிந்தன. தோற்றத்தை பார்வையில் இழந்தன. தோற்றம் கரிந்தன. பார்க்க முடியாதபடி கரிந்து போயின. அவங்களுடைய கண்கள், அரக்கர்களுடைய கண்கள் பார்க்க முடியாதபடி கரிந்து போயின. என் பல கடல் என் பல கடல் அதன் என் பல கடல்கள்னா வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இருத்தல் என்பதோர் துமுலம் வந்தெய்த துமுலம்
துமுலங்கிறதுக்கு பொருளே இல்லையா? துமுலம்னு வார்த்தை அதை வந்து அப்படி சொல்லிக்கலாம். திமிலம்னா ஒலின்னு அர்த்தம், பேரொலின்னு அர்த்தம். இருத்த தென்றுலக என்பதோர் துமுலம் வந்தெய்த கருத்த சிந்தையன் இராவணன் அணையது கண்டான் ஒருத்து வானவர் புகழுண்ட வாரவில் விளைய அறுத்து நீக்கினன் 1000 கோடி மேல் அம்பாள். இருத்தது இன்று உலகு என்பது ஒரு திமிரம் வந்து எய்த கருத்த சிந்தையன் ராவணன் அணையது கண்டான் ஒருத்து வானவர் புகழுண்ட வாரவில் உடைய அறுத்து நீக்கினன் 1000 கோடி அம்பாள். உலகம் இன்றைக்கு அழிந்தது என்றொரு பேரொலி எங்கும் எழ சினமுற்ற மனம் கொண்டவனாகிய ராவணன் அணையது கண்டான். அந்த காட்சியை ராவணன் கண்டான். ஒருத்து வானவர் புகழுண்ட பாரவில் உடைய அறுத்து நீக்கன் 1000 கோடி அம்மா. இந்த மலை கூட்டம் வந்து ஆகாயத்தை இதுவா இருக்க தன்னுடைய கையில இருப்பதாக தேவர்களுடைய புகழை அடித்ததாக அந்த வில்லுக்கு அவ்வளவு வேலை இன்னைக்கு தான் கொடுத்துருக்கான். வாரவில் உளைய இங்க வளையன், இங்க வளையன் உளைய இன்னும் பெட்டர். உளைய அந்த வில்ல வருந்தி வேலை செய்யற மாதிரி அடுத்து நிக்கிற 1000 கோடி அம்பு, அந்த 1000 கோடி அம்புகளை செலுத்தி அந்த மேல இருக்கக்கூடிய துமுலம்னா குழப்பம் இங்க பொருள் போட்டு இங்க வந்து குழப்பம் அல்லது பேரொலி. பேரொலி ரெண்டுமே இருக்கு. திமில வந்து எத்தனையோ துமுலம்னு தான் எடுத்திருக்காரு. துமுலம்னு எடுத்து அதே பொருள் சொல்லியிருக்காரு. ஆனா துமுலம்னு எடுத்துருக்காரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆத்தோம்ல எனக்கு நான் திருத்திக்கிறேன். அது வந்து என்னன்னாக்க அத வந்து பேச்சு நடையில துமுலம்னு சொல்லலாம் சார். இருக்கு அதாவது துழனி எல்லாம் வருது, எருமை துழனி அங்க வந்து திமிலம் அப்படிங்கிற ஒரு இது வரும். பாலகண்டத்துக்கு காம்பெலாம் கடுந்துகள் பட களிரலாம் துணிய பாம்பெலாம் பட யாழியும் உழுவையும் பால கூம்பன் மாமரம் எரிந்துக குறுந்துகள் நெருங்க சாம்பராயின தடவரை சுடுகனை தடிய. காம்பெலாம் குறுந்துகள் நெருங்க இருக்கு பாப்போம். நுறுங்க நுறுங்க காம்புகளாய் நெருங்கும்படின்னு தான் இங்க பொருள் போட்டிருக்காரு. சோ நெருங்க காம்பெல்லாம் கடுந்துகள் பட மூங்கில்கள் எல்லாம் சிறு சிறு துகள்களாக தெரித்து போக முடியும். களிரெல்லாம் துணிய யானைகள் எல்லாம் துண்டுபட்டு போகும். பாம்பெல்லாம் பட பாம்புகள் எல்லாம் மடிந்துடைய யாழியும் உழுவையும் பார. உழுவைங்கிறது புலி. புலி யாழியும் புலிகளும் அழிந்து பட கூம்பல் மாமரம் எரிந்து உக. கூம்பல் கூம்பி இருக்கக்கூடியதாக மரங்கள் எரிந்து உக, தீப்பட்டு எரிய. குறுந்துகள் நுறுங்க. ஏற்கனவே அது வந்து சின்ன பொடியா இருந்தது, அது மாதிரி கூட அந்த அந்த மாதிரி எது பெருசா சின்னதா நீங்க சொல்லிக்கோங்க. நுறுங்கன்னா நொறுங்கதான். சாம்பராய் எல்லாம் சாம்பலா போச்சு. சாம்பலுக்கு மேல இன்னொன்னு கிடையாது. சாம்பல் தான் கடைசி. சாம்பல் எரிச்சா சாம்பல் தான் வரும். தடவரை சுடுகளை தடி. அப்படி இந்த மலைகள் எல்லாம் ராவணனுடைய அம்புகளால இப்படி எல்லாம் ஆச்சு. மலைகள்ல இருந்த பாம்பு, மலைகள்ல இருந்த யாழி உழுவை இதெல்லாம் மரம் எல்லாம் ராவணனுடைய அம்புகளால பத்மாச்சு. உற்றவார் என்று 100,000 உருவா இற்றவார் என்று மிடிப்புண்டு பொடிப்பொடியாகி அற்றவார் என்று மரக்கனை அடிசிலை கொடியோன் கற்றவார் என்று மாணவர் கைத்தலம் குறைந்தார். உற்றவாறு என்றும் 100,000 உருவா இற்றவாறு என்றும் இடிப்புண்டு பொடிப்பொடியாகி அற்றவாறு என்றும் அரக்கனை அடிசிலை கொடியோன் கற்றவாறு என்றும் வானவர் கைத்தலம் குறைந்தார். உற்றவாறு என்றும் என்னவா நடந்தது என்றும் 100,000 உருவா இற்றவாறு
பொடியா உருவம் குறைந்து இட்டவார் எப்படி இட்டு போயிடு என்றும் இடிப்புண்டு பொடி பொடியாகி அற்றவார் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு இடிபட்டு பொடி பொடியாக விழுந்த தன்மை என்றும் அரக்கனை வா இவன் என்ன வேலை செய்யறான் கொடியோன் அடுசிலை கற்றவர் இவனுடைய வித்தை ரொம்ப பெருசு என்று வானவர் கைத்தளம் குறைந்தார். அமரர்கள் தேவர்கள் எல்லோரும் அவருடைய கை விதித்து போனார்கள், நடுக்கம் கொண்டார்கள். அடருடைத்தவன் தரிக்குல வீரன் தெரிந்த இடருடைத்தன ரசமுகன் சரமவை திசைசூழ் கடருடைத்தன களத்தின் துயரும் ஊழி உடருடைத்தன உதிரமும் துடைத்தது ஒன் புடவி. புடவி எப்படின்னா சாதாரண அண்டமன் உலகம் தான். அடல் துடைத்தும் என்று அரிப்புல வீரர் அன்று எரிந்த திடல் துடைத்தன தசமுகன் சரம் இவனுடைய வன்மையை அடித்து விடுவோம் என்று வானர வீரர்கள் அன்று எரிந்த திடல் துடைத்தனர். இப்போ மலையெல்லாம் மேல போயிட்டு மலை திடலா இருந்தது இல்லையா, அந்த திடலை நெருக்கத்தை துடைத்தன தசமுகன் சரம். அவனுடைய ராவணனுடைய அம்புகள் துடைத்து எடுத்தன. அவை திசை சூழ் கடல் துடைத்தன. அப்படி விழுந்த பொடி, அதனால விழுந்தவர் கற்பொடி கடலை எல்லாம் அடைத்தது. களத்தில் நின்று உயர்தலும் பூழி அந்த போர்க்களத்திலிருந்து எழக்கூடியதாகிய புழுதி உடல் துடைத்தன, உதிரமும் துடைத்தது. ஒன்புடை புழுதி வெள்ளம் பூமியையும் அழுத்தி மூடியது. உடலை அழுத்தி உடலை மூடியது, உதிரத்தை மூடியது, ஏன் முழு பூமியையும் துடைத்தது ஒன்புடை. இந்த பூழி திடீர்னு களத்தில் நின்று உயரும் பொருள் போர்க்களத்திலிருந்து எழக்கூடிய புழுதியானது. இல்ல இப்போ இது வரைக்கும் அந்த மலை அவ்வளவு பெரிய பாரம் வந்து வரும்போது அதாவது பெரிய படை புறப்படும் போது புழுதி கலந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா கொல்வனிக்கணமே மற்ற இவ்வானர குழுவை வெல்வன் மானிடர் இருவரை என சினம் வீங்க வல்வன் வார்சிலை 10 இடைக்கையின் வாங்கி தொல்வன் மாறியில் தொடர்பான சுடுசரம் துறந்தான். கொல்வனிக்கணமே மற்ற வானர குழு, இந்த கணத்திலேயே இந்த வானர சைன்யத்தை கொல்வேன், வெல்வேன் மானிடர் இருவரை, ராம லட்சுமணர்களை வெல்லுவேன் என்று சினம் வீங்க என்று கோபம் கொப்பளிக்க வன் வாள் சிலை 10 உடன் இடக்கையின் வாங்கி, இடது கை 10 இடது கை இருக்கு, இடது கையில 10 இடது கையிலையும் 10 வில்லு பிடிச்சார். இடது கையில 10 இடது கரங்களையும் 10 வில்லு பிடிச்சான். பிடிச்சு இந்த மாதிரி ஒரு சீன் காட்டவே இல்லை எங்கேயுமே, இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது. 10 வில்லு பிடிச்சான். பிடிச்சு வன்வார் சிலை உடன் இடக்கையின் வாங்கி தொல் வன் மாறியின் தொடர்வன சுடுதரம் தொடர்ந்து பெரிய மழை போல அம்புகளை பொழிய ஆரம்பித்தான். 2 கார்முகத்தினும் 1000 பகழி கைகள் 5 வெண்கடுப்பினில் தொடுத்துற்று எய்ய வெஞ்சின வானமும் இருநில வரைப்பும் மொய்கொள் வேலையும் திசைகளும் சரங்களாய் முடிந்த 2 கார்முகத்தினும் 1000 பகழி கைகள் 5 வெண்கடுப்பினில் தொடுத்து 10 கார்முகம் வில்லு, 10 வில்லில் இருந்தோம் 1000 அம்புகளை கைகள் 2 நாள்
கையால் பிடிச்சிருக்கிறது 10னா இன்னொரு வலக்கை 10 வெறும் கடுப்பினல் தொடுத்து வேகமாக தொடுத்து விட்டு எய்ய அப்படி எல்லாம் விரும்பி அடிக்க எஞ்சின வானமும் இருநில வரைப்பும் மொய்கொள் வேலையும் திசைகள் அத்தனையும் எல்லா இடத்துலையும் ராவணன் அம்பு போய் விழுந்து கொண்டே இருக்கிறது. வானமும் இருநில வரைப்பும் மொய்கொள் வேலையும் திசைகளும் சரங்களாய் முடிந்த எல்லா இடத்திலும் ராவணனுடைய அம்பானது போய் தைத்துக் கொண்டே இருந்தது. இந்த கடுப்புக்கு நீங்க சொன்ன அர்த்தம் அந்தி வானகம் ஒத்தது அமர்க்களம் உதிரன் சிந்த வேலையும் திசைகளும் நிறைந்தன சரத்தால் பந்தி பந்தியாய் மடிந்தது வானர பகுதி வந்து மேகங்கள் படிந்தன பிணப்பெரும் அதை மேல். அமர்க்களம்னாலே போர்க்களம் அப்படிங்கிறதான் அமர்க்களமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். அது வந்து பயங்கரமா பண்ணீங்க சார் அப்படின்னா பாராட்டு. பயங்கரமா பயந்துட்டேன். அந்த அட்டகாசம் இருக்கு அப்படிதான் ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னா அட்டகாசம்னா சிரிப்பு சிவனுடைய கடைசி நேரத்துல வரக்கூடிய சிரிப்பு. அந்திவானம் ஒத்தது அமர்க்களம் சக்கரவாரத்தை ஒத்தது அந்த போர்க்களம் உதிரம் சிந்தி வேலையும் திசைகளும் நிறைந்தன ரத்தம் பெருகி கடலும் எல்லா திசைகளும் நிறைந்தன சரத்தால் பந்தி பந்தியாய் மடிந்தது வானர பகுதி. சரத்தாக பந்தியில் படைகளை விட்டு அவை வரிசையா வானர பகுதி வந்து மேகங்கள் படிந்தன பிணப்பெருமலை மேல். பிணமலை பெருசா குவிந்து கொண்டிருக்கிறது. அதுவே மேகங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கு. அவ்வளவுதான். நீலன் அம்போடு சென்றிலன் நின்றிலன் அணிலன் காலனார் பயத்து அடைந்திலனார் ஏவுண்ட கவயன் ஆலம் அன்னதோர் சரத்தோடும் அங்கதன் அயிர்த்தான் சூலம் அன்னதோர் வாழியால் சோம்பினன் சாம்பன். இப்ப வானர கூடத்துல எந்த வகையான கலர்ச்சியெல்லாம் ஏற்பட்டது? ராவணனுடைய கை வன்மையாக நீலன் அம்போடு சென்று தைத்த அம்போடு நீலன் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாதான். நின்றிலன் அணிலன் ஆனால் நிக்க முடியல. அணிலன்ங்கிற வானரத்தால நிக்க முடியல. கவாக்ஷன் அப்படிங்கிற பேர் வந்தது கோக்கண்ணன் அவன் தான் அந்த கவையன். காலனார் வயத்தை அடைந்தலன் ஏவுண்ட கவையன். கவாக்ஷனுக்கு ஏவுண்ட அந்த அம்பினால் அப்படிங்கிற அந்த உண்ட அம்பினால் தாக்கப்பட்ட இந்த கவாக்ஷன் ஒண்ணுதான் ஆகல. காலனார் வயத்து அடைந்தது எவன் இன்னும் அவன் உயிரை பறிச்சு போறான். பாக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஆரம் அண்ணது ஒரு சரத்தனும் அங்கதான் அயர்ந்தான். விஷம் போல வந்து தாக்கிய ஒரு அம்பினால அங்கதன் சோர்ந்தான். சூலம் அண்ணது ஒரு வாழியால் சோம்பினன் சாம்பன். சூலத்தை போன்ற ஒரு வந்து தாக்கிய ஒரு அம்பினால ஜாம்பவானும் தளர்வுற்று விழுந்தான். மற்றும் வீரர் தம் மருவத்தின் அயலம்பு மடுப்ப கொற்ற வீரமும் ஆண் தொழில் செய்கையும் குறைந்தார். சுற்றும் மானத பெருங்கடல் தொலைந்தது தொலையாது உற்று நின்றவர் இலக்குவன் உருத்தான். மற்றும் வீரர் தம் மருவத்தின் அயலம்பு மடுப்ப கொற்ற வீரமும் ஆண் தொழில் செய்கையும் குறைந்தார். சுற்றும் வானர பெருங்கடல் தொலைந்தது தொலையாது உற்று நின்றவர் ஓடினர் இலக்குவன் உருத்தான். மற்றும் வீரர்தம் மருமத்தின் அயில் அம்பு மடு எல்லா வானர வீரர்களுடைய நெஞ்சிலும் கூர்மையான அம்பு தைக்க அவருடைய வீரமும் அவருடைய ஆண்மையும் கொலைய அவருடைய ஆண் தொழில் செய்கையும் குலைந்து போயிற்று. சுற்றும் வானர பெருங்கடல் தொலைந்தது. அங்க இருக்கக்கூடிய பெரிய வானர சேனையானது சிதறி ஓடியது. தொலையாது உற்று நின்றவர் ஓடினர். அழிந்து போகாமல் நின்றவர்கள்
ஓடினார். இலக்குவன் பொருத்தம். இந்த நிலையை பார்த்து லக்ஷ்மணன் வெகுண்டு எழுந்தான். அங்க 35 பாட்டுக்கு முன்னால அம்பராத்துணி உடைந்தவன் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். 100 கோடியே 100 கோடி வேறு வேறு எய்துசரம் எழுதாம் சரங்கதான் விளக்கி ஏறு சேவகன் தம்பி அவ்ராவன் எடுத்த 6 வெஞ்சிதையும் கனைகள் அறுத்தான். 100 கோடி 100,000 கோடி வேறு வேறு செய்து எய்த சரம் எல்லாம் கண்களால் விளக்கி 100 கோடியாகவும் 100,000 கோடியாகவும் தனித்தனியாக எய்த சரம் எல்லாவற்றையும் சரங்களாலே விளக்கி அம்புகளை எல்லாம் அம்புகளாலே அப்புறப்படுத்தி 7 சேவகன் தம்பி ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் ராவணன் எடுத்த 4 வெஞ்சிலையையும் கணைகளால் அறுத்தான். 6 நாள்ல 10. அவன் கையில 10 வில்லு பிடிச்சிருக்காங்க. அந்த 10 வில்லையும் வரிசையா அடிச்சுட்டான். 6 வெஞ்சிலையையும் கணைகளால் அறுத்தான். தன்னுடைய அம்புகளாலே வெட்டி தள்ளினான். ஆத்துவானவர் ஆவலம் கொட்டினர் அரக்கர் வேர்த்து நெஞ்சமும் விரும்பினர் வினையர் முனிவர் தூர்த்த நாடுமலர் சுரிந்தனர் ராவணன் தோதை பார்த்து உவந்தனன் குனித்தது வானரம் படியில். இங்க நல்லறம் பாடின்னு இருக்கு. பாப்போம் இது கரெக்ட். வானரம் படியில ஒரு பாட்டு இருக்கு. நல்லறம் பாடி நல்லறம் பாடி அதுவும் சொல்லலாம். ரெண்டும் வெளிவேறுல பொருள் வேறுபட்டது. ஆர்த்து வானவர் ஆவலம் கொட்டினர். ஆரவாரம் செய்தார்கள். தேவர்கள் எல்லோரும் ஆற்றெழுந்து ஆவலம் கொட்டி ஆடினார்கள். அந்த குறவை எழுதுங்கிற மாதிரி அரக்கர் ஏற்று நெஞ்சமும் வதுங்க. அரக்கர்கள் எல்லோரும் பயம் கொண்டு நெஞ்சம் கலங்கினார்கள். வினை அரு முனிவர் தூர்த்து நாள் மலர் சொரிந்தனர். வினைகளை வென்றவர் 20 வினைகளையும் வென்றவர்களாக முனிவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். ராவணன் நிரப்பி விட்டாங்க. தூர்த்து நிரப்பிட்டாங்க. தூர்த்த ராவணன் தோளை பார்த்து வந்தான். ராவணன் ஒரு தோளா 20 தோள் பார்த்து பார்த்து குறித்து கொள்கிறான். ராவணனுக்கு தாங்கல தன்னுடைய பெருமிதம். இல்ல இங்க இலக்குவனோட தோளை பார்த்தாங்க. ஏன்னா அடுத்த பாட்டுல அவன் இலக்குவனோட தோல் வலியை பாராட்டான். ராவணன் வீர லட்சணம் எதிரியாகவே இருந்தார். கூட பீஷ்மரும் அர்ஜுனன் சண்டை போடும்போது தான் ஆட்சி நடந்த ராவணன் தோளை பார்த்து ராவணன் லக்ஷ்மணனுடைய தோளை பார்த்து சந்தோஷப்பட்டார். குனித்தது வானரம் படி. குனித்தது என்ன? குனித்தது குனித்தல்னா குனித்தது வானரப்பாடி. வானரப்பாடினா பூமியில வானரங்கள் மகிழ்ந்தன அர்த்தம். குதித்தன. இங்க குனித்தது நல்லறம் பாடி. அறமே பாடிக்கொண்டு குதித்தது. குதித்தது பெரிய வித்தியாசம்.